ஹலோ பிரேஸ்லாட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 112 அதிகாரத்தில் 2 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பிள்ளைகள் பூமியில பெரியவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தலை சிறந்தவர்களாக, சங்கத்தின் மத்தியிலேயும் சமுதாயத்தின் மத்தியிலேயும் குடும்பத்திலேயும் உயர்ந்த ஸ்தானத்திலே நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். எதனால? நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால, அவருக்கு நாம் பயந்து அவருடைய கட்டளைகளில் நாம் பிரியமாக இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சந்ததியை நான் பலத்திற்கு செய்வேன், பலத்த சந்ததியாக மாறுவார்கள், உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொன்னார். எனக்கு குழந்தையே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில், எனக்கு எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, ஆனால் எனக்கு குழந்தை இல்லையே, என்ன செய்கிறது, எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆபிரகாமை வீட்டை விட்டு வெளியே வா என்று சொல்லி கடற்கரை ஓரத்தில் போய் வானத்தை அண்ணாந்து பார், அங்கே இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொல்கிறார். கீழே பார்த்து பூமியில் இருக்கிற மண்ணை பார், மணலை பார், மணலை ஒரு பிடி கையில் எடுத்து இந்த மணலில் எத்தனை எண்ண கூடுமானால் எண்ணு என்று சொல்கிறார். இப்படி வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாதோ, கடற்கரை மணலை எப்படி எண்ண முடியாதோ, உன்னுடைய சந்ததியை நான் பலத்திற்கு செய்வேன் என்று சொன்னார். எந்த குழந்தை இல்லாத சமயத்திலேயே ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். அதே போல விசுவாசத்தின்படியே அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சந்ததிகளை பெருக செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் இன்றைக்கும் அவருடைய பெயர் பிரஸ்தாபம் இந்த நாள் வரைக்கும் பெயர் பெற்று கொண்டே இருக்கிறது. தலை சிறந்த தலைமுறையாக, நல்ல பெயர் பெற்ற வம்சமாக, ஒரு நாடாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல உங்களையும் என்னை ஆண்டவர் சொல்கிறார், சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய சந்ததியை பலப்படுத்த போகிறார். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நாம் ஆண்டவரை தேடுகிறவர்கள், நம் ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருப்பதினால ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார், தலை சிறந்தவர்களாக மாற்றுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு குழந்தையிலேயே பயப்படாதீங்க. ஆபிரகாமை போல விசுவாசிங்க. என்னுடைய சந்ததி, எனக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுப்பார். அந்த குழந்தை வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல அவனுடைய சந்ததியை பெருகச் செய்வார். என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய சந்ததி தலை சிறந்ததாய் பலத்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாய் ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆபிரகாம் ஒன்றுமில்லாத சூழ்நிலையை விசுவாசிக்கும்போது அதை நீதியாக எண்ணினார். அதன்படியே அவருக்கு குழந்தையை கொடுத்தார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் இருக்கிறீர்களா? விசுவாசிங்க. என்னுடைய சந்ததி பலத்திருக்கும், என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நினைங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதத்தை, குழந்தை பாக்கியத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பயப்படாதீங்க, விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு ஆபிரகாம் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நம்முடைய வார்த்தையை நம்பினார். ஆண்டவரே, விசுவாசித்தார். அதை அவர் நீதியாக எண்ணி அதற்கு அவர் விசுவாசித்ததற்கு உண்டான ஆண்டவரே ஒரு குழந்தையை கொடுத்து, அந்த குழந்தையின் மூலமாக ஆண்டவரே சந்ததியை பெருகச் செய்து ஒரு நாடாகவே, இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடாகவே மாற்றினது போல இந்த நாளில் என்னோடு இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்ததி பலத்திருக்கட்டும், அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் ஆண்டவரே குழந்தையிலேயே என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் நீர் ஒரு ஈசாக்கை கொடுப்பீராக. ஆண்டவரே சாமுவேலை கொடுப்பீராக, சிம்சோனை கொடுப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவருடைய சந்ததி பலத்திருக்கட்டும், அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நம்முடைய வல்லமை ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரை இறங்கட்டும். அவருடைய சரீரத்துக்கு எல்லாம் பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் கூட இருந்து பிரியாத செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய சந்ததியையும், நம்முடைய வம்சத்தையும் ஆசீர்வதிப்பார். அவர்கள் பலத்திருப்பார்கள். விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஆமென்.